எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ரூத் 3:11. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கும் எமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய எம் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை பஞ்சம் புரட்டி போட்ட சமயத்தில் மோவாப் தேசத்தை பசுமை போர்த்தி இருந்தது. எலிமெலேக் என்பவன் தன் மனைவி நகோமி மற்றும் 2 மகன்களோடு மோவாப் தேசத்தில் அந்நியராக குடியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. திடீரென ஒரு நாள் நகோமியின் கணவர் இறந்து போனார். பின்பு நகோமியின் மகன்கள் ரூத், ஒர்பால் என்ற 2 மோவாபிய பெண்களை திருமணம் முடிக்கின்றனர். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பின்பு நகோமியின் 2 மகன்களும் கூட இறந்து விடுகின்றனர். இப்போ நகோமியும் மருமக்களும் தனித்து போயினர். நகோமி தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப நினைத்தாள். ரூத்தும் ஒர்பாலும் அவள் கூடவே செல்ல விரும்பினர். என் பிள்ளைகளே, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். உங்கள் வீட்டில் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது என்றாள் நகோமி. இதை கேட்ட ஒர்பால் தன் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். இங்கே இந்த ரூத் தன்னுடைய மாமியாரோடு வருவதாக சொல்லியிருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, தான் தவழ்ந்து விளையாடி திரிந்து வாழ்ந்த தன் சொந்த தேசத்தை விட்டு, தான் வணங்கி வந்த தேவர்களை விட்டு, ஆண்டுணையே இல்லாத தன் மாமியாரோடு போகும்போது அவளுடைய இருதயம் எவ்வளவாக நொறுக்கப்பட்டிருக்கும். தான் போகும் தேசத்து இனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது. எதிர்காலத்தை குறித்த எத்தனை கேள்விகள் அவளுக்குள்ளே இருந்திருக்கும். கேள்விகள் நிறைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு அவள் தன் மாமியின் உடைந்து போன நிலையை பார்க்கிறாள். தேவன் ரூத்தின் நிலைமையையும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற அவளுடைய ஒப்பு கொடுத்தலையும் பார்க்கிறார். அவளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். பெத்லெஹேமுக்கு வந்த ரூத் வயல்களில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நகோமியின் உறவு முறையான போவாசின் வயலுக்கு கர்த்தர் அவளை அழைத்து செல்கிறார். அவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவள் வேறு வயல்களுக்கு போகாமல் அங்கேயே வேலை செய்யவும், தாகத்துக்கு தண்ணீரும் புசிக்க ஆகாரமும் கொடுத்து அவளோடு பட்சமாய் அவன் நடந்து கொள்ளவும் செய்கிறார். ரூத்துக்காக வயல்களில் அதிக தானியங்களை விட்டு செல்லும்படி வேலைக்காரரிடம் சொல்லப்படுகிறது. அவளுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்பர விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கடைசியில் போவாஸ் ரூத்தின் நற்குணங்களையும் இறை பக்தியையும் தன் மாமியாரை நேசிக்கும் சுயநலமற்ற இதயத்தையும் பார்த்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்கிறான். இருவருக்கும் ஓபேத் என்கின்ற மகன் பிறக்கிறான். இந்த ஓபேத் தாவீதின் தாத்தாவாகி தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் ரூத்துக்கு கிடைத்த பாக்கியம்! தன் இருதயம் நொறுங்குண்ட நிலையிலே கர்த்தரை அவள் தெரிந்து கொண்டதால் வந்தது இந்த சிலாக்கியம். எனவே எங்களுடைய இருதயங்கள் நொறுக்கப்படுகிற வேளைகளிலே கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோமானால் கர்த்தர் ஒருவரே எம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்விப்பவராக இருக்கிறார். அவரே எமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து தர வல்லவராய் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. கர்த்தாவே, உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் தந்து எங்களை மகள பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.